அனைவருக்கும் வணக்கம். இன்று லெசன் நம்பர் 2க்கு வர முதல் லெசன் நம்பர் 1 இல்ல போலர் கோஆர்டினேட் இன்புட் மெத்தட், கார்ட்டீசியன் கோஆர்டினேட் இன்புட் மெத்தட் பார்த்திருந்தோம். இப்போ F8 அமர்த்தி ஆர்த்தோகனல் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தால் மீட்டர்ஸில் மில்லிமீட்டர்ஸ்க்கு உரிய யூனிட்ஸில் நிற்குது. நான் எஸ்கேப் பண்ணிட்டு யூனிட்ஸ் அடித்து டைப் பண்ணி யூனிட்ஸுக்கு போய் ப்ரிசிஷனை 3 டெசிமல் பிளேசஸ்க்கு போட்டு மில்லிமீட்டர் போட்டு இப்போ ஒரு லைனை கீறி பார்க்குறேன். இப்போ 600 மீட்டர்ஸ் 0.932 அல்லது 1000 மீட்டர் 1044.133 at 64 degree ஆங்கிளில் இந்த லைனை இதுவும் ரோட் ஒர்க்ஸுக்கு மீட்டர்ஸில் இருக்கிறது நல்லது. இதை லிஸ்ட் பண்ணினால் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைச்சிடும். லிஸ்ட் என்டர் என்ன லேயர் 1ல் இருக்குது. ஃப்ரம் எக்ஸ் கோஆர்டினேட்டில் இருந்து ஃப்ரம் ஒய் கோஆர்டினேட்டுக்கு போகுது. அது வந்து அதோட லென்த்து 1044.133 at angle XY planeல 64 degrees. டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா செட்டம் தந்திருக்கு. படிச்சுட்டு யூனிட்ஸை எஸ்கேப் பண்ணிவிட்டு யூனிட்ஸை திருப்பி ஆர்கிடெக்சரல் ட்ராயிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு ஓகே பண்ணிவிட்டு delete பண்ணிவிட்டு இப்போ லெசன் 2 நேற்று செய்த மாதிரி விண்டோஸ் எடுத்து இந்த டிஸ்பிளே ஏரியாவை ஃபுல்லாக எடுத்து L1 and 2 lesson 1 lesson 2 இந்த L1-ஐ ஒரு கீறி பார்க்கலாம். காப்பி பண்ணி ஒன்று கீறி பார்க்கலாம். அல்லது மூவ் பண்ணிட்டு L1 இதில் கீறலாம். ஆர்த்தோகனல் 1 மூவ் பண்ணியாச்சு. இப்போ L1-ஐ கீறதுக்கு நான் இந்த ஆர்டரில் போகிறேன். இந்த ஆர்டரில் இப்படி போய் இதில் இந்த லைன் எடுக்கிறதுக்கு அப்படி வந்துட்டு 1.5 meters less than 0 ஆங்கிளில் போய் மேலே 590 500 at less than 180 இல்லை U 590 500 180 1.5 meters less than 90 5
100, 180, now எஸ்கேப் பண்ணிட்டு மிரர் இந்த ரெண்டு லைனையும் பிக் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டு மிட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். அதுக்கு எம்ஐடி என்று போட்டு ரிட்டர்ன் பண்ணினால் இந்த லைன் இந்த மிட் பாயிண்டில் வச்சு இதை அழிக்காமல் நோ சொல்லி போட்டுட்டால் இன்னும் ஒரு லைனும் அது 1 மீட்டரில் கீறலாம். 90 degree angle at 1 meter less than 90 degree என்று போட்டால் அதை எஸ்கேப் பண்ணினால் ரைட். இந்த மிச்ச லைன்ஸை முடிக்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைனாக இதை கீறிட்டு இதில் இருந்து ஒரு 45 degree ஆங்கிள் மேல் பக்கம் இல்லை, இப்படி கீழ் பக்கத்துக்கு 225 degree ஆங்கிள் இல்லை, ஒரு 300 at 300 less than 225 கீறிட்டு எக்ஸ்டெண்ட் கமாண்ட் எக்ஸ்டெண்ட் கமாண்டுகளை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இதை தேவையில்லை, இதை அழிச்சிடலாம். இப்போ ஒரு காப்பி பண்ண போகிறேன். எடுத்து இந்த இதில் பாயிண்டில் காப்பி பண்ணிட்டேன். இந்த இதையும் லிங்க் பண்ணாமல் நான் வேறு விதமாக எப்படி லிங்க் ஒரு லைனுக்கு ஓடணும். அதுக்கு இதில் இருந்து இந்த மிட் பாயிண்ட்டுக்கு லைன் கீறலாம். அல்லது இதில் இருந்து பெர்பெண்டிகுலர் லைன் போட்டு பிஆர்பி பெர்ப் என்டர், அதுவும் சரி வரும் நினைக்கிறேன். அல்லது மிரர் பண்ணி பார்க்கலாம், மிரர் பண்ணாலும் சரி வரும். இந்த மிட் பாயிண்டில் ஒருத்தகனால் ஒன்று போட்டு ரெண்டமாக பாயிண்ட்டை பிக் பண்ணி நோ சொன்னால் இதை நீ ஃபில்லட் பண்ணலாம். 0 R0, அதாவது ஃபில்லட் ஆர் பார்க்குறீங்க நீங்கள் 0 நிற்குது. என்டர், எதையும் 0. ரிப்பீட் ஃபில்லட். ரைட், 1 is ready. Now 2 அழிச்சிட்டு 1 பேஸ் லைன்ஸ் 1 இருக்கிற லைன்ஸை பேஸ் லைனாக வச்சுக்கொண்டு ஒரு 2 போகிறேன். அதுக்கு ஆர்க் யூஸ் பண்ண போகிறேன். ஆர்க்லேயும் ஸ்டார்ட் எண்ட் ஆங்கிள் இதில் ஸ்டார்ட் பாயிண்ட்டை பிக் பண்ணிவிட்டு எண்ட் பாயிண்ட் எப்படி பிக் பண்ணிவிட்டு orthogonal of F8 ஆங்கிள் கொடுக்குறதுக்கு இந்த 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 லைனில் வரணும். அதே நேரம் இந்த ரெண்டுக்குள்ளாலையும் போகிற மாதிரி இருக்கணும்ன்றது 2 வடிவாக வரும். ஆகவே பை ஐ இப்படி வச்சுட்டு கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நான் முதலே பார்த்த நான் 385 ஆஃப்செட். ஓகே, இங்கே 385 ஆஃப்செட் பண்ணுறேன். பிக் பண்ணி 385 வழியில் இல்லை உள்ளுக்கு. ஆகவே இப்போ ஆல்மோஸ்ட் 2 ட்ரோன் அப்படி போட்டுட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் லிங்க் பண்ணினால் ஆல்மோஸ்ட் டன். delete பண்ணலாம் ரெஃபரன்ஸ் லைனால்.